என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனுஷரால் கண்டராதவரும் காணக்கூடாதவரும் தேவன் 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு இறங்கினார். ஏன் அவர் சிலுவையை சுமக்க வேண்டும்? ஏன் அவர் சிலுவையிலே கொலை செய்யப்பட வேண்டும்? இளங்காளையுடைய ரத்தமோ, ஆட்டு கடாக்குடைய ரத்தமோ மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்க முடியாது. மனுஷன் நித்திய ஜீவனை பெற முடியாது. ஆகவே தேவாதி தேவன் தமது பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதற்காக தேவாதி தேவன் தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், பிசாசுடைய கட்டுகளை விடுதலை பெற வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தை தவிர வேறு ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படவில்லை. ஆகவே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் சுத்திகரிக்க என்று ஏதும் சொல்கிறது. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பாவங்களை முழுவதும் இயேசு ரத்தம் கழுவி சுத்திகரித்து உங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உங்களை கொண்டு போவாராக. நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பாராக. God bless you.